ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். மாசி மாதம் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரனால மாசி மகம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இந்த மாசி மகத்து அன்னைக்கு நம்மளுடைய சிவபெருமான் ஆலயங்கள்லையாகட்டும் விஷ்ணு ஆலயங்கள்லையாகட்டும் தீர்த்தவாரி நடக்கும். ரொம்ப ரொம்ப விசேஷம். நாம் இப்போ விட்டலனும் நாமம் அப்படிங்கிற தலைப்பில் விட்டலனோட பக்தர்களை பார்த்துட்ருக்கோம். கடவுள்களில் எந்த பேதமும் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச உருவத்தை நாம் கடவுளாக நினச்சிக்கிறதுனால அந்த கடவுள் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நாம் போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஏன் கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கடவுள் ஒருத்தரே தான். அப்படி தான் பண்டரிபுரத்தில் இருக்கிற ஒருத்தர் அங்கே விட்டலம் தான் அவ்வளோ பிரபலமானவர். ஆனாலுமே எனக்கு மல்லிகார்ஜுனர் தான் என்னுடைய தெய்வம். அவரை தவிர நான் வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன். அந்த விட்டலனை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னாக்கா அவருடைய பேர் நரஹரி கோனார். அவர் அந்த பண்டரிபுரத்திலே மல்லிகார்ஜுனர் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமானை தவிர வேறு எதையுமே அவர் பார்க்க மாட்டார். சந்திரபாகா நதியில் நீராடுவார், சிவனுக்கு பூஜை பண்ணுவார். அதே அவருடைய வேலையாக செஞ்சு இருந்தார். அப்படி இருந்துமே அவர் செய்கிற அந்த தங்க வேலையில் அவர் அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ ஈடுபாட்டோட தொழில் பக்தியோடையும் அவர் செய்வாராம். அவர் செய்கிற நகைக்கு ஈடு என எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருமே பெருமையாக பேசுவாங்களாம். அப்படி இருக்கிற அந்த ஊரில் ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லையா. அவர் ரொம்ப வசதியானவராம். அவர் விட்டலங்கிட்ட வேண்டிக்கிட்ட உடனே அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துருது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெண் குழந்தையை எடுத்துகிட்டு போய் விட்டலங்கிட்ட கொடுத்து, விட்டலா உன்னோட அருளால் தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் உனக்கு ஏதாவது செய்யணும், நீ ஏதாவது கேள அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அவரோட பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, விட்டலனுக்கு இடுப்பில் தங்கத்தில் ஒட்டியானம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை விட்டலனாக சொன்னதாக ஏற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த ஊர்லேயே யார் நல்ல தங்க வேலை செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சாக்கா அவங்கக்கிட்ட நம்ம கொண்டுட்டு போய் இந்த ஒட்டியானம் செய்கிற வேலையை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே நரஹரி கோனார் மாதிரி யாருனாலையுமே வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே இவரும் நரஹரி கோனாரை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி விட்டலன்னு சொல்லும் போதே அவர் அந்த பேரை கூட அவருக்கு கேட்குறதுக்கு விருப்பமில்லை. எனக்கு தெரிஞ்சது மல்லிகார்ஜுனர் மட்டும்தான், மல்லிகார்ஜுனருக்கு மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இல்லை சாமி, எனக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, நான் அந்த விட்டலனுக்கு ஒரு ஒட்டியானம் செஞ்சு தரணும், அது நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்லிடுறாரு, நான் சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, சரி நீங்கள் கோவிலுக்கெல்லாம் வர வேணாம், நான் விட்டலனோட இடுப்பு அளவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அதை வச்சு ஒட்டியானம் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரு சரி நாம் தான் கோவிலுக்கு போகலைல்ல, அவங்களே தானே அளவு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இவரும் ரொம்ப அழகாக ஒட்டியானம் செஞ்சு தராரு. அந்த ஒட்டியானத்தை கொண்டுட்டு போய் விட்டலனுக்கு வச்சாக்கா பாதி இடுப்புக்கு கூட வரலையாம். அவர் யார், தாமோதரன் ஆச்சே, அவங்க அம்மா கட்டினதுக்கே அவர் அடங்கலை, இந்த ஒட்டியானத்துக்கு அடங்குவாரா? என்னடா இது, அளவு கரெக்டாக தானே எடுத்துகிட்டு போனோம், ஆனாலுமே ஒட்டியானம் பத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை அளவு எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பத்தலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த ஒட்டியானத்தை பெருசு பண்ணி கொடுக்குறாரு. அப்போவும் பத்தவே இல்லை. இந்த மாதிரி 3 தடவை ஆயிடுச்சு. நரஹரி கோனாருக்கும் ரொம்ப இதாகிடுச்சு. நான்லாம் செய்ய மாட்டேன்ப்பா, நீ வேறு யார்ட்டையாவது கொடுத்து செஞ்சுக்கோங்கிறாங்க, உங்களை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது, என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, அதனால் தயவு செஞ்சு நீங்களே அளவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானை தவிர வேறு யாரையும் நான் வழிபட மாட்டேன், சிவனோட கோவிலை தவிர நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த செல்வந்தரை சொல்கிறாரு, சரி அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், நான் உங்கள் கண்ணை கட்டிடுறேன், நீங்கள் விட்டலை நான் பார்க்கவே வேணாம், உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டலை முன்னால் நிற்க வச்சிடுறேன், நீங்கள் அந்த இடுப்பு அளவு மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு ஒட்டியானம் செஞ்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி அவர் குழந்தைக்காக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நரஹரி கோனாருக்கும் ரொம்ப சங்கடம் ஆயிடுது. சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவர் அன்னைக்கு பிரதோஷ காலம், அந்த டைமில் போய் விட்டலனோட கோவிலில் கொண்டுட்டு போய் அவரை நிற்க வச்சிடுறாங்க. சரி இடுப்பு அளவு எடுக்கணுமில்ல, அவர் அப்படியே அந்த சிலையை தொட்டு பார்க்கும்போது அப்படியே சிவபெருமான் மாதிரியே இருக்குது. அவருக்கு என்னடா இது மான் தோல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது. அப்புறம் அப்படியே நீவி பார்த்தாக்கா சிவபெருமான் கையில் இருக்கிற உடுக்க மாதிரி தெரியுது, கழுத்தில் இருக்கிறது பாம்பு மாதிரி தெரியுது, கையில் இருக்கிறது சூளம் மாதிரி தெரியுது, உடுக்க மாதிரி தெரியுது. என்னடா சிவபெருமானாக இருக்கா, ஒருவேளை நம்ம மல்லிகார்ஜுனரை நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அப்படி இருக்குது
போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒட்டியான அளவெடுக்கும் போதெல்லாம் உடனே லிங்கம் மாதிரி இவருக்கு தெரியுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா விட்டலை. சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை முடிக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் அளவெடுக்கிறாரு. அளவெடுக்கும் போது பார்த்தா சிவபெருமான் மாதிரி தெரியுது. என்னடா அது மறுபடியும் சிவபெருமான் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டை அவுத்துட்டு பார்த்தா விட்டலை நிற்கிறான். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இவர் கண்ணை மூடிக்கிட்டே வந்து இனிமேல் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானே வந்து அப்படியே காட்சி கொடுக்குற மாதிரி அவருக்கு தெரியுது. அழகா சிவபெருமான் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்கே வந்து விட்டலனும் சிவபெருமானும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவருடைய தவறு அவருக்கு தெரியுது. கடவுள் வந்து ஒருத்தர் தான், நாம் தான் வந்து அப்படி வேறுபாடாக நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து அவர் வந்து விட்டலனையும் மல்லிகார்ஜுனரையும் வேறாவே பார்க்கறதில்ல. அதனால் விட்டலன் சொல்லிட்டாரு, யார் வந்து பண்டரிபுரம் வந்தாலும் மல்லிகார்ஜுனரை பார்த்துட்டு வந்து என்னைய பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நரஹரி கோனாருக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்காரு. கடவுள் ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் என்ன, நரஹரி கோனார் வந்து விட்டலனையும் பாட ஆரம்பிச்சிட்டாரு, நம்மளுடைய சிவபெருமானையும் பாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாசி மகத்தில் 2 பேரோட பாடலையும் நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லை. ட்ராவல் வித் சுகியில் வந்து 2 பேரோட பாடலும் ஒரே பாடலாக ஒலிக்க போது கண்டிப்பாக வந்து பாருங்கள். பார்க்குறீங்களா? இனிமேல் விட்டலனும் நாமளும் தான். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.